மஞ்சப்பாறை பிடிக்கிறதா? இதெல்லாம் கடல். இது பாறை. இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு, என்னன்னு போய் பார்ப்போம். இது என்ன மீன்? சிலிந்தலா? இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் வந்துருக்கு. இது என்ன மீன்னா? அந்த இப்போ நீங்கள் கை வைக்கிறது பருத்தி வேலை மீனா? பெட்டிக்குலோ லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கீங்களா? இது வந்து வெள்ளை இதெல்லாம் ஆற்றுல பிடிக்கிற ஆள். இது என்ன மீன்? இது வெள்ளை மீன்லேயே பெரிய. இது வந்து கடல் மீனா? இந்த இதில் பிடிக்கிறதா? இதெல்லாம் கடல். இது பாறை. கனவா சிவப்பு கலரில் இருக்குது. இல்லை, அந்த கனவா கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருக்குது. ஏதாச்சும் வெட்டையில் கூப்பிடுங்க. சோத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்றது எவ்வளோ கிலோ? 1/2 கிலோ 1100 தம்பி. ஒன்று சாப்பிட்டீங்கன்னா 1500 போடுது. எவ்வளோ பாறை கிலோ? எவ்வளோ? 1200 கிலோ. அப்படின்னா 1600, கிட்டத்தட்ட 500ரூவாங்க கிலோ. பரவாயில்ல, நம்ம ஒரு 5 தான் விற்கிது. செம்ம சைஸ். எப்படி பாருங்க, துப்பாக்கி பிடிச்சி நிற்கிற மாதிரி நிற்கிறார். இந்த பாறை என்ன? இல்ல பேரு இந்த பாறை பேரு. இந்த பாறை பேரு மஞ்சப்பாறை. இது வந்து இந்த டியூனா ஃபிஷ், சூரமீன் சொல்றது. இந்த கரை ஓரத்தில் போய் பார்க்கலாம். சின்ன ஓரா மீன் பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஓரா மீன் இருக்கு. ஓரா 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 தானே? இறால் சின்ன முரல் பாருங்க, ரொம்ப சின்ன சைஸ் முரல். புள்ள முரலா? புள்ள முரல். புள்ள முரல்லே சின்ன. 1/2 கிலோ 1000 ரூபா, 1 கிலோ 2000 ரூபா. பெரிய திருக்க வெட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த தோணியில் வர்ற மீன் இந்த பகுதிகளில். மணலை 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 தானே? கயமீனா? சின்ன சின்ன பேர்களில் வித்தியாசம் சொல்கிறாங்க. பார்ப்போம். காரல் மீன், நண்டு. ஆனால் இதெல்லாம் கடலுக்கு போய்ட்டு வரதா இங்கே பிடிக்கிறது தானே? இங்கே பிடிக்கிறது. இது வந்து கடல், அதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் பாருங்கள், அந்த அங்கே இருக்குது. இது எல்லாமே தோணி முறையில் பிடிக்கிறது. ஓரா மீன் தான் நிறையா வந்திருக்கு. இந்த தோணி மெத்தடை பார்த்தீங்களா? சின்ன தோணி கிட்ட அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பலகை. இந்த போகிறாங்க பாருங்கள், எப்படி போகிறாங்க. கையிலேயே துடுப்பில் போகிறது இது. பாலைக்கெண்டை. இது என்ன மீன் சொல்கிறீங்க? கய மீனா? நம்ம ஊரில் பகுதியில் மணலை மீன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. இது கய மீனா? சரி சரி, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குண்ணா பார்க்குறது. நல்ல க்ரௌடாக இருக்குங்க இந்த ஏரியா. நிறையா மக்கள் வர்றாங்க மீன் வாங்குறதுக்கு. இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு, என்னன்னு போய் பார்ப்போம். சரி 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 சரி. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் வந்துருக்கு. இது என்ன மீன்னா? அந்த இப்போ நீங்கள் கை வைக்கிறது பருத்தி வேலை மீனா? இது செப்பு மீன். அதில் செப்புலியா? கலவா. அந்த சிவப்பு கலரில் உள்ளது
வார மீன் இது வந்து கையா மீன் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் மணலை மீன் மாதிரி. ஆனால் எடுக்கவா சும்மா காட்டவா பாருங்க. நம்ம ஊர் பகுதியில் மணலை மீன் மாதிரி இருக்குது. கை மீனா இது பேர். இது 2 மீன் 1500 ரூபாயா. இந்த ஊரில் விற்கிற சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னு கேட்டால் நம்ம இப்படி போட்டில் கொண்டு வந்து வச்சு அது போட்டு உள்ளே போட்டிருக்கிறாங்க. வர மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு அங்கேயே விலை பேசி அங்கேயே வாங்கிடுறாங்க. ஒரு வித்தியாசமான முறையில் இந்த மார்க்கெட் இருக்குங்க. பெட்டிக்குள்ள உள்ள லைட் ஹவுஸ் பக்கத்தில் உள்ள ஒரு மார்க்கெட். புள்ள முறையில் சின்ன சைஸ். புள்ள முறையில் சின்ன சைஸ் பாருங்க. தெரிகிறது வந்து பெட்டிகுலாவுடைய லைட் ஹவுஸ், மட்டக்களப்பு அதோட லைட் ஹவுஸ். இந்த இடம் வந்து கடலும் ஆறும் சேர்ற இடம். இந்த அலையெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது பாருங்கள், தெரியுதா? மணல் மேடு. இது வந்து பேக் வாட்டர். இந்த மாடல் எவ்வளோண்ணா கிலோ? 1000 ரூபாய். அப்படியே 500 ரூபாயா ஸ்ரீலங்கா காசு. ஊர் காசு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. பரவாயில்ல, சரியான லாபங்க. 150 ரூபாய்க்கு இத்தனை முறை. இந்தியா காசு 150 ரூபா, ஸ்ரீலங்கா காசு 500 ரூபா. செம லாபம். தோணி வருது. இதில் என்ன மீன் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி தோணியை கொண்டு வந்து கரையில் ஏற்றிடுறாங்க. ஏற்றினதோட ஆட்கள் வந்து பார்க்குறாங்க என்னென்ன மீன் இருக்குன்னு. வித்தியாசமான மீனாக இருக்குது. என்ன மீன் இது? இது என்ன மீன்? சிலிந்தலா? சிலிந்தல் அப்படிங்கிற ஒரு மீன். இது கடல் மீனா? இந்த பேக் வாட்டர் இருக்குது ஆற்று மீன். துடிக்குது பாருங்க மீன்லாம். போட் வந்ததோடய அங்கேயே போய் முடிச்சிடுறாங்க ஆளுக்கு. சில 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 முடிஞ்சிருக்கு. வித்தியாசமான மெத்தடாக இருக்குது. இந்த ஒரு தோணி வருது. இதில் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு மீன் பிடிச்சிட்டு வராரு. டிஃப்ரெண்ட்டான மீன். ஆமாம், துடிக்க என்ன மீன்? செத்தலா? மட்டி உள்ள வந்து சதையை மட்டும் எடுத்து வைக்கிறீங்க அப்படி தானே? மட்டி நம்ம ஊரில் அந்த காலத்தில் பிடிப்பாங்க, இப்போ யாரும் பிடிக்கிறது இல்லை. இது வந்து மண்ணில் தானே பிடிக்கிறது, அரிச்சரிச்சு. மட்டி கருவாடு. இது எவ்வளோ கிலோ? ஒரு சுண்டுண்டா இது அளவு காட்டுங்க. இதுதான் ஒரு சுண்டு. இதை போய் கழுவி பொறிக்கணும் அப்படி தானே? 200 ரூபா. கருவாடு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயா ஸ்ரீலங்கா. மட்டி இதெல்லாம் வந்து மறந்து போயிட்டாங்க எங்கள் பகுதி மக்கள். இது வந்து இந்த மூல நோய்க்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு லைட் ஹவுஸ் பகுதியில் உள்ள மீன் மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம காட்டியிருக்கோம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு மீன் மார்க்கெட்டாக இருந்துச்சுங்க. வரக்கூடிய மீன்களாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய பேர்களாக இருக்கட்டும், அது போக அந்த வாங்கக்கூடிய மெத்தடும் பார்த்திங்கன்னா அது கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள்லாம் போய் அந்த தோணிலே வாங்கிடுறாங்க. விலையும் மற்ற பகுதிகளை விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்தியா மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மீன் மார்க்கெட் வந்து ஒரு புதுசான ஒரு அனுபவத்தை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இலங்கை கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பில் நிறைய நம்ம வீடியோஸ் பார்ப்பீங்க. யாரெல்லாம் கிழக்கு மாகாணத்துலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, இந்த மார்க்கெட்டில் போய் மீன்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.